வணக்கம். நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நேரங்களும் நாம் நீங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து திரௌபதி அம்மன் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த தேர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா மிக சீரும் சிறப்புமாக நீங்க நிறைய பேர் பார்த்துமே தேரை வந்து நம்ம வடம் முடிச்சுதான் எடுத்துட்டு போவோம். இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தேரை வந்து தோல் மேல தூக்கிட்டு போவாங்க. சாமி தான் தோல் மேல தூக்கி பார்த்திருக்கோம். தேரை தோல் மேல தூக்கிட்டு போறது ஒரு அதிசயமான ஒரு கிராமத்துல மிக பிரம்மாண்டமாக இந்த திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அனைவருமே பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் இது 300 வருட பாரம்பரியமான கோவிலானது. இந்த திருக்கோவிலில் இந்த 2 வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழாவானது நடைபெறும். இது அதிசயம் என்னவென்றால் 36 அடி தேர் மற்றும் 7 டன் எடையுள்ள இந்த திருத்தேரை 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஊரை 3 ரவுண்டு வலம் வந்து மதியம் 2 மணி அளவில் குளத்தில் அமைந்துள்ள துரியோதனனை வதம் செய்து இது இரவு 7 மணிக்கு தீமிதித்து, அதன் அதிசயம் என்னவென்றால் மக்கள் அனைவரும் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து தூக்குவதுதான். தோளில் சுமந்து ஊரை 3 முறை வலம் வரும் காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்ல, ஊர் பொதுமக்கள் மட்டும்தான் வந்து தேரை தூக்குறது. பாரம்பரியமா 300 ஆண்டுகளா ஊர் பொதுமக்கள் மட்டுமே தேரை தூக்குவாங்க. வேற யாரும் வந்து தேரை தூக்குறதுக்கு அனுமதி கிடையாது. துரியோதரனை வதம் செய்ய வந்து தேரை தூக்கி துரியோதரனை வதம் செய்யற காட்சி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடைபெறும். அது வீடியோ மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா தெரியும். அதுக்கு அடுத்தது தீமிதி இதெல்லாம் நிறைய இருக்கு. அக்னி சித்திரம், அதுக்கப்புறம் இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நிறைய இருக்குது. சீரும் சிறப்புமா எல்லாரும் வந்து கண்டு கழிக்குமாறு தாமிர கேட்டு. என் பேர் மணிபார்.